ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுகிறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்ல நீ அடிச்சுமா நானும் அடிச்சு பழகிக்கிறேன். வீட்டுல போய் அடிச்சு பழகும் இல்ல எப்படி பின்ன பாப்பா அப்படி இருந்தால் ஆமாயா போனால் போட்டு நல்லா வீட்டுக்கு போ சாமி. எல்லாரும் போயிட்டு உங்க ஆயா மாப்பிளைய கூத்து பார்ப்பாங்க. போன போட்டி வர சொல்லி விட்டீங்களா? பின்ன அவ என்னைக்கு செண்டிக்கால போட்டுட்டு வர்றது? வீட்டுக்கார வர சொல்லிட்டு இல்லையா? எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் வாழ வேண்டி அந்த எல்லா வல்ல ஏழு மலையானை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? விஷ்ணு புராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்ட முண்டு மூக்கா தூர சண்டை எல்லப்படாரி அம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தை நீ யார் முண்டை? நான் நாசமான நீ மாசமா இருப்பேன். பின்ன அண்ணா சொல்லாயா? அப்படி இருந்தாலும் என்ன பேரு சொல்லட்டுமா?
சொல்றீங்களே உங்களுடைய பேர் என்னம்மா? அண்ணா அம்மா என்னுடைய பேர் எனக்கு தெரியுமா? ஏய், என்னுடைய பெயர் தான் ருக்மணி. அட உன்னோட பேர் தான் ருக்மணி. ருக்மணி. அப்படி இருந்தாலும் இந்த அழகான ருக்மணியை வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை யாரோ இருப்பாங்க? ஏய், அவங்களே கேட்டது. யாரா இருப்பாங்க? யாரா இருப்பார்கள்? ஏன் மௌரி பார்த்தா என்ன சிரிக்கலான்னு தெரியும். ஆஹா. வா. ஓ, அப்பா, பத்து மாதத்தாட்டு வந்தே. ஏண்டா, ஏண்டா? பண்டு புதுச்சுனா பயிற்சிக்கு வர எதுல? நாத்தமாய் போனவனே. பைத்தியமா? சும்மாடா. 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 போடா டேய். அட கறி. காலட்டு எண்ணெய் கொண்டு போய் அடிச்சிட்டு திருப்பி அந்த பக்கம். வண்டி போயிட்டா அப்பதான் போயிட்டு வந்தான். டேய் கவுண்டா டேய். அண்ணே, அம்மா. என் தந்தையார் பேரோ ருக்மாந்த அரசன். அடடா தாயாரே. தாயார் பேரோ ஸ்ரீதேவி. ஏய், உண்மைதான். இருவருக்கும் அள்ளி செல்லுமாக நீங்க பிறந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை? என்னுடைய அண்ணனாக வட்டவன் ஏய், ருக்மிணி. ருக்மிணி. அட ருக்மிணி. உண்மைதான். என்னுடைய பேர் ருக்மணி. அட உங்களோட பேரு ருக்மணி. உண்மைதான். சரி ஐயா. அப்படி 2 பேர் பிறந்திருந்தாலும் ஏய். எங்களுடைய தேசமோ ஏய். விதர்ப்பு தேசம். அப்படி ஆண்டு வந்தாலும் ஆண்டு வந்தாலும் அண்ணா, அம்மா. எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. பீடியா. என்னடி சொல்ற? உண்மைதாண்டி. கல்யாணம் ஆயிடுச்சா? இதுவும் போச்சா? என்ன அம்மன்றாடே வீட்டுல போய் குஞ்ச கடிச்சு விடுவேன். ஏய், என்னது? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. என்னத்து சொல்லணும்? இல்ல கல்யாணம் பண்ணா 4 பேர்த்த கூப்பிடணும், உரம்புரை அழைக்கணும், சோறு போடணும், சோறு போடணும். பருப்பு குழம்புல கத்திரிக்காய் போட்டா தான் நல்லா இருக்கும், சொர சொரன்னு ஏய், சொல்ல மாட்டேங்கிறீங்க. மன்னவரே அண்ணா, ஏய், கல்யாணம் செய்து
ஐயா நான் ஐயப்பன் கோயில் பூச்சேரி சாமி அட கோயில் பூஜை கங்கணம் கட்டிக்கிறேன் ஏய் எந்த ஐயப்பன் காளியம்மனுக்கு கங்கணம் கோட்டிக்கிறேன் ஐயப்பன் கோயிலுக்கு மனுஷுக்குள்ளேயே மாலை போட்டிருக்கிறேன் ஏய் மாலை போட்டு 18 வருஷமா ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் ஏய் ஒரே வருஷம் கூட 18ஆம் படி மேய்ச்சி பார்த்தேன் ஏய் இப்ப நீ விடிய விடிய கெட்ட வார்த்தை பார்த்தா புளுத்துமா அது வேணும் மொத்தம் 18 மணி ஏற மாட்டேன் ஆமா சாமி அப்படியே ஏறினா ரிவேசி தான் முன்னெல்லாம் இந்த வருஷம் நான் போயிட்டு பாதியிலே வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் அதனால ஏற முடியல ஐயோ எங்க அப்பன் கோமடக்க போல உருவி விட்டாங்க அப்படியா சரி என்னன்னா மலையிட்டு மன்னவர் யார் யாரு மாறிட்டாங்க எப்படி மலையிட்டாங்க என்ன பண்ணாங்க சொல்லாயா சொன்னாதான் சொன்னாதான் காலைல சம்பளம் இல்லைன்னா இல்லைன்னா நக்கன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே மலையிட்டு மன்னவரியா கல்யாணம் கணவன் புள்ளாடாலும் புருஷன் முந்தா நேத்து என்னத்துக்கு இல்ல கல்யாணாலும் காணாம பாலா போன வாய் கம்முனுத்தா இருக்குதா புருஷன் மன்னவர் கட்டின தாலி மாறு நிறைய இருக்க முந்தா நேத்து ஆணியில மாட்டிட்டு இருந்துச்சு அந்த பூச்சி மாட்டி வச்சிருந்தேன் டெய்லியும் முண்டையாவீங்க முண்டை டெய்லியுமா மஞ்சள் பூத்துறீங்க தண்ணி ஊத்திக்கிறப்ப பூசுவோம் அந்த புண்ணியவான் கட்டின தாலி உனக்கு சூடு காலையில 6:25 இடியுதுங்கிறேன் 9 சென்ட் நிலமா இருக்கு இன்னும் கட்டின பாடு இல்ல இடிஞ்சானா நாசமா போன இருக்கு என்ன பாடா போன ஆண்டவன் வாய் என்னத்துக்கு தான் இப்படி படைச்சான் நான் சாமிக்கு வேண்டுதல் வச்சுக்கிறேன் 6 மணி வரையும் பேசிக்கணும் அதுக்கு மேல பேச மாட்டணும் யார் தெரியுமா ஸ்ரீமந்த நாராயணன் பெருமான் ஒன்னானப்பட்ட கோபாலக்கண்ணன் ஐயோ ஏமா நான் வந்தேன் என்ன சமாச்சாரம் தெரியுமா மலையிட்டு அரிசிக்கிறேன் ஒரு வந்து விஷயமே அது அரிசிக்கிற வீட்டுக்காரர் கூட்ட சொன்னார் என்னுடைய